நாம் கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி வேண்டுதல் செய்வோம். எங்களை அளவெல்லாம் நேசிக்கிற எங்கள் பரம தந்தையே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வைக்கிறோம். கடந்த வாரத்தில் பணியில் முடித்த நாளில் நாங்கள் உங்களை நோக்கி பார்க்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க நீர் கொடுத்த அந்த அருமையான நாளுக்கு நன்றி தாவே. நாளை கூட நாங்கள் ஏற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை ஆலயத்தில் நாங்கள் ஒன்று கூடி உம்மை வழிபட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த காணொலி மூலமாக இந்த வழிபாட்டில் பங்கேற்கிற வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி தாவே. இந்த வழிபாட்டை ஆசீர்வதியும். இந்த வழிபாட்டில் பிள்ளைகளோடு ஆசீர்வதித்தாவே. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த வழிபாடு முழுது ஆண்டவர் பொறுப்பை நடத்த வேண்டும். ஆண்டவர் இயேசு வழியாக பிதாவே, ஆமேன். இந்த வழிபாட்டு காரணமாக பாமாலையில் 10வது பாடலை பாடுவோம். போற்றிட ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவும் வல்லோரை ஏற்றிடு உனக்கு ரட்சி சுகமானோரை கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை மாண்பாய் சபையார் எல்லாரும். பாமாலை 10. போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை மாண்பாய் சபையாரெல்லோரும். போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் நீரானை ஆற்றலாய் காப்பாரே தாம் செட்டை மறைவில் தாமாய் தீந்திடுவோம் இன்று நாம் வேண்டும் எல்லாம் யாரும் அவர் அருள்வாம். போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்கும் பிரானை தேற்றியே தயவால் நீரப்புவார் உன் வாழ்நாளை பேரன்பராம் பராபரன் தயவை சிந்திப்பாய் இப்போதே போதும். போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீயும் ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ஈராசிகள் யாவும் சபையோரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே வணங்கி மகிழ்வாய். ஆமென். இரண்டாம் ஆராதனை முறை. நாம் யாவரும் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து
உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் ஜெபநிலையில் அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தம் கட்டித்தள்ளி வாழ்க்கையை சீர்பன காலத்தையும் பரிசுத்தாவின் கிருபையையும் தேர்தல் தந்துள்ளாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் வாசி கேட்போம். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பகுதி ஆதியாகமம் புத்தகம் 39வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 23 முடிய அடங்கியுள்ள கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணமாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை.
இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோடே சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போய் விட்டான் என்று சொன்னாள். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வாசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. பாடம் முடிந்தது. கடவுளே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். முறைமுறையாக படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம். சங்கீதம் 17ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 15 முடிய. சங்கீதம் 17 1 முதல். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்து கொள்கிறேன். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்பவர்களினின்று உமது வலது கரத்தினாலே தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கரும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகஞ்சருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவர்கள் நினந்துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. பீறுதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதவியிருக்கிற பாலசிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கும் உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும்
உம்முடைய கரத்தினாலே என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினாலே நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தியடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமறை பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 முடிய. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிற இரத்தம் சிந்தப்பட்டதற்காக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. கர்த்தர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்ந்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சியை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும்போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்கமுள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்கு ஆகவே நம்மை சிட்சித்தார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். வாசிக்க வேண்டிய இரண்டாம் திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம். அது தூய யோவான் நற்செய்தி நூல் 1ஆவது அதிகாரம் வசனங்கள் 43 முதல் 51 முடிய வாசிக்க கேட்போம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்பொழுது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன்,
நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் யாவரும் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். அவளுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை இரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீர் அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்துக்காக ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரரும் ஏக சிந்தையும் விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன். உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியறல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவளுக்கு கேட்பலை அருள் செய்வேன் என்று வாக்களிக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இன்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். நாம் மீண்டுமாக மீட்பரின் கீதனை பாடல் புத்தகத்திலே 30வது பாடலை பாடுவோம். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை, நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். மீட்பரின் கீதனை பாடல் புத்தகத்தில் 30வது பாடல்.
அன்புள்ள ஆண்டவரே சுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே பல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே பல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோவாது மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோவாது மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே பல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே பல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயரடைக்களத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயரடைக்களத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே பல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே பல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பணமாஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பணமாஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னருமே சூரி போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னருமே சூரி போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே பல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே பல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, இந்த நாளிலே நம்முடைய செதிலிப்பிற்காக ரெவரண்ட் சாமுவேல் ஜெபக்குமார் ஆயர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய ஐக்கியத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். நம்முடைய பேராயத்தில் பொதுவாக ஜூன் மாதம் 4வது வாரம் இளைஞர் ஞாயிறாக இளைஞர் சிறப்பு ஞாயிறாக நாம் அனுசரிப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த இளைஞர் சிறப்பு ஞாயிறு வழிபாட்டிலே நம்முடைய ஐக்கியத்தில் பங்கு பெற்று இறைச்சி அளிப்பதற்காக ஸ்ரீபெரும்புதூர் குருசேகர நாயர் அருள் திரு சாமுவேல் ஜெபக்குமார் அவர்கள் நம்முடைய ஐக்கியத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் MSW MTH முடித்து அவர்கள் அண்மையிலே அவர்கள் குருக்கள் இறையியல் கல்லூரியிலே இறையியல் துறையிலே அவர்கள் MTH பட்டம் பெற்று இப்பொழுது அங்கே திருப்பணி ஆற்றி வருகின்றார்கள். அவர்களை அழைத்தபோது மகிழ்ச்சியோடு நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய ஐக்கியத்தில் பங்கு பெற்ற நாளிலே இறை செய்தியை பகலும்படியாக அவர்கள் பங்கு பெற்றிருக்கார். அவர்களை திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு வரவேற்று இந்த நாளிலே இறை செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான சைதாப்பேட்டை மீட்பர் இயேசு ஆலயத்தின் வழிபாட்டிலே இந்த காணொளி காட்சி வழியாக இணைவதில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் உங்களோடு இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளும்படியாய் கடவுள் கொடுத்த வாய்ப்புக்காகவும் திருச்சபை ஆயருக்கும் குருசேகர செயலர் பொருளர் இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிலும் குறிப்பாக இளையோர் ஞாயிறு வழிபாட்டிலே கலந்து கொண்டு இந்த நாளிலே கடவுளுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த காணொளி காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வாலிப இளையோர் இறை மக்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கடவுளை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தூய கடவுளே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய திருச்சுமுகத்திற்கு நேராக வந்திருக்கின்றோம். இந்த வழிபாட்டிலும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் பேசவிருக்கின்ற இறை வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விற்கு வழியாக, ஒளியாக, எங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக அமைய நீர் உதவி செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கின்றோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைய நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் வழியாக இளையோர் ஞாயிறாக, சிறப்பு ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளுக்கென்று நமக்கு சிந்திக்கும்படியாக நம்முடைய பேராயத்தின் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பொருளார்ந்த வாழ்வுக்கான இளையோரின் தேடல் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பொருளார்ந்த வாழ்வுக்கான இளையோரின் தேடல், யூத் இன் சர்ச் ஆஃப் அ மீனிங்ஃபுல் லைஃப் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்டோம். அதில் குறிப்பாக எபிரேயர் எழுதின திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் முடிய இருக்கின்ற திருமறை பகுதியிலிருந்து இன்றைய காலை செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகின்றேன். வாலிபர்கள் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது நம்முடைய நினைவுக்கு வருகின்ற செய்தி என்னவாக இருக்கக்கூடும்? யாரை நாம் வாலிபர் என்று சொல்லி கருதுகின்றோம்? பொதுவாக நம்முடைய திருச்சபை பாரம்பரியத்திலும் நம்முடைய நடைமுறை வழக்கத்திலும் அடலசன்ட் ஏஜுக்கு பிறகு, பதின் பருவத்திலிருந்து அதன் பிறகு இருக்கின்ற பருவம் 35 வயது வரை இருக்கின்ற பிள்ளைகளை நாம் வாலிபர்கள் என்று சொல்லி, இளையோர் என்று சொல்லி அழைக்கின்றோம். 2014ஆம் ஆண்டு நேஷனல் யூத் பாலிசியினுடைய ஒரு ஆய்வறிக்கைப்படி 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட வயதினர் இந்திய மக்கள் தொகையில் 27.5 விழுக்காடு மக்கள் தொகையினர் இருக்கின்றனர் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். ஆனால் இது 29 வயது வரை இருக்கின்ற மக்களை குறிக்கின்றார்கள். ஆனால் 35 வயது வரை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயம் அதை விட அதிகமாக இருப்பார்கள். ஆகவே இந்திய மக்கள் தொகையில் ஒரு பெரும் பங்கு இருக்கின்றவர்களாக வாலிபர்கள், இளையோர் காணப்படுகின்றார்கள். நம்முடைய வாழ்வின் காலகட்டங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த 18 முதல் 35 வயது வரை இருக்கின்ற இந்த இளமை பருவம் என்பது வாழ்வின் மிக முக்கியமான ஒரு பருவமாக, தருணமாக இருக்கின்றது. அநேகர் நம்முடைய வாழ்வில் மீண்டும் நமக்கு கிடைக்காதா என்று சொல்லி இயங்குகின்ற ஒரு தருணமாக இந்த இளமை பருவம் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக நாம் நம்முடைய வாழ்விலே நாம் சொல்லுகின்ற செய்தி, வாலிபர்கள் எல்லாம் அது ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டாங்க, அவங்கெல்லாம் இந்த பொறுப்பு இல்லாதவர்கள் என்று சொல்லி அவர்களை நாம் தவறாக எண்ணுகின்ற கண்ணோட்டத்தை உடையவர்களாக இருக்கின்றோம். ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற பொழுது யூத் ஆர் நாட் யூஸ்லெஸ் பட் தே ஆர் யூஸ்ட்லெஸ் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர்கள் உதவ தகுதியற்றவர்கள் அல்ல, மாறாக அவர்கள் குறைவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு வாலிபர்களுக்கும் சரி, நமக்கும் சரி, நம்முடைய வாழ்வில்
தேடல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இன்றைக்கு குறித்திருக்கிற திருமறை தலைப்பின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இளையோரின் தேடல், பொருளார்ந்த வாழ்வுக்கான இளையோரின் தேடல் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேடல் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நடைபெறுகின்ற ஒவ்வொன்றாக இருக்கின்றது. எல்லோருடைய வாழ்விலும் எல்லா கட்டங்களிலும் நாம் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் பிறந்தது முதல் ஏதோ ஒன்றை தேடி ஓடி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நம் ஒவ்வொருவருக்குமே இருக்க முடியாது. நம் வாழ்நாள் இறுதி வரை நாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். அப்படி நாம் தேடுகின்ற பொழுது நாம் எதை தேடுகின்றோம் அல்லது நாம் தேடலிலே எந்த வழியை பின்பற்றுகின்றோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்பது பொருளார்ந்த வாழ்வுக்கான தேடல் என்று சொல்லி நமக்கு சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக வாலிபர்கள், இன்றைய சூழலில் நாம் பார்க்கின்ற பொழுது வாலிபர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அவர்கள் தங்களுடைய வாழ்வின் தேடலை எப்படி மேற்கொள்ளுகின்றார்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதற்கு நமக்கு படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி எபிரேயர் ஆக்கியோன் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் முடிய இருக்கின்ற திருமறை பகுதியை நாம் இன்றைக்கு நமக்கு திருமறை பகுதியாக, ஆதார பகுதியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கு பொருளார்ந்த தேடல் எப்படிப்பட்ட தேடலாக இருக்க வேண்டும்? இளையோருக்கும் சரி, எல்லா வயதினருக்கும் அந்த தேடல் எப்படிப்பட்ட தேடலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, முதல் குறிப்பாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற குறிப்பு, சுற்றி பாருங்கள். லுக் அரவுண்ட், சுற்றி பாருங்கள். நாம் நம்முடைய தேடலின் தொடக்கமாக நாம் இருக்க வேண்டிய புள்ளி சுற்றி பாருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம், எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்துணை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, இத்துணை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். ஒருவேளை ஆங்கிலத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்மை சுற்றிலும், நம்மை முழுவதுமாக அநேக சாட்சிகள் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நம்ம சாட்சிகள் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது நாம் பார்வையாளர்கள் அல்ல, சாட்சிகள். நம்ம எத்தனை சாட்சிகள் சூழ்ந்து நிற்கின்றன என்று சொல்லி இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய திருமுகத்தினுடைய ஆக்கியோன் சொல்லுகின்ற அந்த வார்த்தை அங்கே மாத்தட்டாஸ் என்கின்ற அந்த சொல்லை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதாவது இவர்கள் சாட்சிகளாக பார்க்கின்றவர்கள் அல்ல, நம்மை கண்காணிக்கின்றவர்களாக அல்ல, மாறாக நமக்கு முன்மாதிரிகளாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 11ஆம் அதிகாரம் முழுவதிலும் திருமுகத்தினுடைய ஆக்கியோன் பழைய ஏற்பாட்டினுடைய பல திருமறை தலைவர்களை, தங்களுடைய வாழ்வில் வெற்றி பெற்ற தலைவர்களை, விசுவாச வாழ்வை அவர் நமக்கு முன்மாதிரியாக எடுத்து காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்துக்காட்டான முன்மாதிரியாக இருக்கின்றது என்பதை தான் சுருக்கமாக 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார். இத்துணை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க என்று சொல்லி சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் எல்லோருடைய வாழ்வும், அவர்கள் வாழ்ந்த வாழ்வு கடவுளுடைய திருவுளத்தின் அடிப்படையிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய சூழலிலே நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு வாலிபர்களாக நமக்கு அநேகருடைய வாழ்வு நமக்கு முன்மாதிரிகளாக இருக்கின்றன. There are so many inspirational leaders and successful people among us. அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அநேகருடைய வாழ்வு நம்மை உற்சாகமூட்டுகின்றவைகளாக, அவர்களுடைய வாழ்வின் பயணம் நம்மை ஊக்கப்படுத்துகின்றவைகளாக இருக்கின்றன என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர்களை நாம் பின்பற்ற நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு வாலிபர்களாக அநேக முன்மாதிரிகள் நம்முடைய நடைமுறை வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். There are so many living examples whose lives are exemplary and inspirational for us. திருமறை தலைவர்கள் மாத்திரமல்லங்க, நிருபத்தினுடைய ஆக்கியோன் எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், 11ஆம் அதிகாரத்தில் அத்தனை நபர்களை குறிப்பிட்டு அவர் சொல்லி, அந்த இத்தனை திரளான சாட்சிகள் நம்முடைய வாழ்வின் சூழலை நீங்களும் நானும் திரும்பி பார்க்க, அதை சீர்தூக்கி பார்க்க, சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கின்ற இளைய தலைமுறை என்பது இன்றைக்கு
யாரை பின்பற்றுவது என்று சொல்லி தெரியாமல் இன்றைக்கு திரைப்பட நடிகர்களை தங்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் பின்பாக சென்று கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சமூக ஊடகங்களிலும் சரி, நேரடியிலும் சரி, 2 பெரும் நடிகர்களுடைய திரைப்படங்கள் வெளியிடப்படுகின்றது என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு இவர்கள் இந்த திரைத்தலைவருடைய ரசிகர்கள் அவரை விமர்சிப்பது, அவர்களை இவர்கள் விமர்சிப்பது என்று சொல்லி ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளுகிறதை, மோதி கொள்ளுகிறதை நாம் அன்றாட சமூக ஊடகங்களிலும் சில இடங்களில் நேரடியாக சண்டையிட்டு, கடந்த மாதத்திலே 2 ரசிகர் குழுக்களுக்கு இடையே நடந்த மோதலில் ஒருவர் கொல்லப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு இளைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். யாரை நாம் முன்மாதிரிகளாக, எடுத்துக்காட்டுகளாக நாம் வைத்திருக்கின்றோம் என்பது நம்முடைய வாழ்வின் பயணத்தை, என்னுடைய வாழ்வின் தேடலில் மிக முக்கியமான ஒரு தருணமாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நமக்கு ஆதாரமாக கொடுத்திருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி யோசேப்பினுடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது, யோசேப்பு வாழ்வு என்பது ஒரே நிலையில் இல்லை. It was not a constant life. It was not an easy life. தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய தந்தைக்கு பிறக்கின்றார். ஆனால் அவருடைய பிறப்புக்கு பிறகு குடும்பத்தில் அவர் மீது பொறாமை ஏற்படுகின்றது. அதன் விளைவாக அவர் தன்னுடைய சொந்த குடும்பத்தினராலே பகைக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய சகோதரர்கள் அவரை கொலை செய்வதற்கு செல்லுகின்றார்கள். பிறகு அவர்களை விற்று போடுகின்றார். அதன் பிறகு அவர் போர்த்திபாருடைய அரண்மனைக்கு செல்லுகின்றார். அங்கிருந்து அவர் சிறைச்சாலைக்கு செல்லுகின்றார். அதன் பிறகு அவர் ஆட்சியாளராக வருகின்றார். அவருடைய வாழ்வின் சூழலை நாம் பார்க்கின்ற பொழுது பல்வேறு கட்டங்கள், பல்வேறு போராட்டங்களை தன்னுடைய வாழ்வில் எதிர்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் எந்த சூழலிலும் அவர் மனம் தளர்ந்து போகவில்லை, அவர் உடைந்து போகவில்லை. இந்த சிச்சுவேஷனின் மேல் என்னால் சமாளிக்க முடியாது, நான் எவ்வளவுதான் என்னால் இத்தனை பிரச்சனைகளை நான் சமாளிக்க முடியும், எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு நாளும் அவர் சோர்ந்து போகவில்லை. மாறாக அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த சூழலிலே வாழுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்த சூழல் என்ன மாதிரியான வாழ்வியலை அவரிடமிருந்து எதிர்பார்க்கின்றதோ அதற்கு ஏற்ற வகையில் தன்னுடைய வாழ்வை அவர் மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறார். He adapted his life according to the situation in which he was forced to live என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகின்றது. அனுபவம் நமக்கு பல செய்திகளை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இன்றைக்கு நம்மை சுற்றிலும் ஏராளமான வழிகாட்டிகள் நமக்கு இருக்கின்றார்கள். ஆனால் எப்படிப்பட்ட வழிகாட்டிகளை, சரியான வழிகாட்டிகளை நீங்களும் நானும் ஆய்ந்து அதை தெரிவு செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். அதுதான் இன்றைக்கு நம்முடைய பொருளார்ந்த வாழ்வின் தேடலுக்கான முதலாவது குறிப்பாக இருக்கின்றது. We need to look around. நாம் சுற்றி பார்க்க, நம்முடைய வாழ்வின் சூழலை, நமக்கு முன்பாக இருக்கின்ற எல்லா வெற்றி பெற்ற நபர்களுடைய வாழ்வின் சரித்திரங்களை நாம் சுற்றி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை ஒரு காலகட்டத்தில் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இது போன்ற அநேகர் இருக்கிறார்கள். அதில் ஷிவ்கேர் என்று சொல்லுகின்ற ஒருவர் சொல்லுகின்ற பொழுது, சக்சஸ்ஃபுல் பீப்புள் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் பட் they do things differently என்று சொல்லி, அவர்கள் வித்தியாசமான காரியங்களை, வெற்றி பெற்ற நபர்கள் வித்தியாசமான காரியங்களை செய்ய மாட்டார்கள், ஆனால் செய்கின்ற காரியத்தை வித்தியாசமாக செய்வார்கள். ஆகவே அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுகின்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுவார். ஆகவே நீங்களும் நானும் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கின்ற சாட்சிகளை நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய திருச்சபைகளிலே இன்றைக்கு பறந்து கொண்டு காணப்படுகின்ற அநேக சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நீங்களும் நானும் எடுத்துக்காட்டாக கொண்டு நாம் ஆராய்ந்து பார்த்ததில் நல்ல எடுத்துக்காட்டுகளை நாம் தெரிவு செய்ய அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, நாம் நம்முடைய வாழ்வின் தேடலிலே, பொருளார்ந்த வாழ்விற்கான தேடலிலே நாம் கற்றுக்கொள்ளுகின்ற உண்மை என்னவென்று சொன்னால், முதல் வசனத்தினுடைய அடுத்த பகுதி, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது குறிப்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற குறிப்பு,
சுயத்தை பாருங்கள். முதல் குறிப்பு நான் சொன்னேன், சுற்றி பாருங்கள், லுக் அரவுண்ட். இரண்டாவது, சுயத்தை பாருங்கள், லுக் அட் யுவர் செல்ஃப். உங்களுடைய சுயத்தை ஆராய்ந்து பார்க்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய ஆக்கியோன் சொல்லுகின்றார், எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, you get rid of the burdens and sins என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டு காரியங்களை அவர் சொல்கிறார், ஒன்று பாரம், மற்றொன்று பாவம். இவைகளை உதறி தள்ளிவிட நாம் அழைக்கப்படுகின்றோம். நீங்களும் நானும் இன்றைக்கு கடவுளின் பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால், இன்றைக்கு அநேக தேவையற்ற சுமைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். கவலைகளை, தேவையற்ற மன உளைச்சல்களை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். மன அழுத்தங்களை சுமந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக வாலிப பருவத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு நம்முடைய இந்திய சமூகம் என்பது எப்பொழுதும் நம்மை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்ற இந்திய சமூகமாக இருக்கின்றது. ஒருவர் படிக்கின்ற பொழுது என்ன படிக்கிறாரு, எப்படி படிக்கிறாருன்னு கேட்பாங்க. கொஞ்சம் இந்த வாலிப பருவத்தை அடைஞ்சாச்சுன்னா என்ன வேலை செய்யறாருன்னு கேட்பாங்க. வேலை கிடைச்சிச்சுன்னா எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க. எப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்ன குழந்தை, எப்போ குழந்தைன்னு கேட்பாங்க. இப்படி நம்மளை கேள்வி கேட்டுக்கிட்டே நம்மளை ப்ரெஷரைஸ் பண்ணுகின்ற சமூகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பாரங்களை நாம் ஒதுக்கி வைத்து விட்டு, we need to rely ourselves. நாம் நம்முடைய வாழ்வினுடைய பாரங்களை உதறி தள்ளிவிட நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். நாம் பயணிக்கின்ற பொழுது அதிக சுமைகளை கொண்டு செல்வோம் என்று சொன்னால் அந்த பயணம் மகிழ்ச்சியான பயணமாக இருக்க முடியாது. If we carry less luggage, we will enjoy our journey, we will enjoy our trip. ஆகவே இந்த வாழ்க்கை பயணத்திலே நம்மை பாரம் என்று அழுத்திக் கொண்டிருக்கின்ற சுமைகளை நாம் சுமந்து கொண்டு செல்வோம் என்று சொன்னால் அது நம் வாழ்வை இலகுவானதாக இருக்க விடாது. ஆகவே அந்த சுமைகளை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகின்றார். தேவையற்ற கவலைகள், தேவையற்ற சிந்தனைகளை நாம் விட்டுவிட நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது அவர் சொல்லுகின்றார், பாவத்தை உதறி தள்ளிவிட்டு. வாலிப பருவத்திலும் சரி, நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த பேர்டன், சுமைகளையும், இந்த பாரத்தையும், இந்த பாவத்தையும் விட்டுவிட நாம் அழைக்கப்படுகின்றோம். வாலிப பிள்ளைகளுக்கு பாவம் என்பது என்ன என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால் பெரிய பட்டியல் கொடுப்பார்கள். இன்றைக்கு இருக்கிற இளைய சமூகத்திற்கு பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த வாலிப பருவத்தில் நாம் பாவமற்றவர்களாக வாழ நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நிறைய பேர் நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க பாவம் பண்றதுக்கு, தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காததுனால நல்லவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாவங்களை நாம் விட்டுவிட நாம் அழைக்கப்படுகின்றோம். பாரத்தையும் பாவத்தையும் நாம் சுமந்து கொண்டு நம் வாழ்வின் இலக்கிற்கு நேராக முன்னேறி செல்ல இயலாது. ஆகவேதான் எபிரேயர் நிருபத்தினுடைய ஆக்கியோன் சொல்லுகின்றார், இத்துணை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க பாரமான சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, you shook it off, உதறி தள்ளிவிட்டு, அதை பிடிச்சிட்டு இல்லை, அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய பயணத்தை தொடரு என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர் வாழ்க்கையில் அநேக பாடுகள், துன்பங்கள் அவர் அனுபவித்ததை நாம் பார்க்கின்றோம். அவர் தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே கைவிடப்படுகின்றார். அவர்களை நிர்கதியாக விட்டு விடுகின்றார்கள், அவரை விற்று விடுகிறார்கள். அவர் மீது தவறான குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. அவர் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகின்றார். இத்துணை சூழல்களை, இத்தனை அவமானங்களை அவர் சகித்த பிறகும் அவர் மனம் தளர்ந்து போகவில்லை. அவர் இதுதான் என் வாழ்க்கை முடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவர் உடைந்து போய் உட்கார்ந்து விடவில்லை. அவர் தன்னுடைய வாழ்வின் குறிக்கோளை, நோக்கத்தை ஒரு நாளும் இழந்து போகாதவராக யோசேப்பு இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாவம் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டதை நாம் பார்க்கின்றோம். நீங்க ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, போர்த்திபாருடைய மனைவி அனுதினமும் அவரை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார், ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீங்க படிச்சு பாருங்க. It was not an one day event.
அது ஒரு நாள் நடைபெற்றதல்ல, ஒவ்வொரு நாளும் he was tested by போர்த்திபாருடைய மனைவியான அவர் இன்னலுக்குள்ளாக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் அவர் பாவம் செய்யாதவராக தன்னை காத்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் எவைகளை விட்டுவிட வேண்டும்? என்னுடைய இலக்கிற்கு நேராக நான் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், என்னை இலக்கை நான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால், if I need to search a meaningful life, I need to leave certain things. ஒன்று, I need to leave my burdens and sins. என்னுடைய பாவமான பாவங்களையும் விட்டுவிட நாம் அழைக்கப்படுகின்றோம். விட்டுவிட்டு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், அவர் சொல்லுகின்றார், நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடக்கடவோமாக என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். மன உறுதியோடு, perseverance என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். perseverance, மன உறுதியோடு. அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க சொல்லுக்கான பொருள் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த perseverance என்கின்ற இந்த மன உறுதி என்கின்ற சொல்லுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க சொல்லினுடைய பொருள் patiently but steadfastly என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பொறுமையோடு, ஆனால் அதே நேரத்தில் நிலைத்து, steadfastly, அசையாமல் நாம் ஓட அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நிச்சயமாக ஏற்றத்தாழ்வுகள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை கண்டு துவண்டு விடாமல், விட்டு விடாமல், நமக்கு இருக்கின்ற ஓட்டத்தில் மன உறுதியோடு ஓட நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படி என்று சொன்னால், நீங்களும் நானும் நமக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். என்னுடைய வாழ்வில் இருக்கின்ற பாரங்கள் எவை, என்னுடைய வாழ்வில் இருக்கின்ற பாவங்கள் எவை, என்னுடைய வாழ்வில் எனக்கு இருக்கின்ற ஸ்ட்ரென்த்ஸ் என்னென்ன, எனக்கு இருக்கிற மன உறுதி என்ன. We need to analyze my strengths and weaknesses. அப்பதான் என்னுடைய வாழ்வின் ஓட்டத்தை தீர்மானிக்க முடியும். எந்த ஒரு பயிற்சிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாலும், உளவியல் பயிற்சிக்கு SWOT அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸஸ், த்ரெட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. SWOT அனாலிசிஸ் சொல்லிட்டு, அப்போதான் என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் என்னுடைய ஸ்ட்ரென்த், எதெல்லாம் வீக்னஸஸ், எதெல்லாம் த்ரெட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்றதை நான் அனலைஸ் பண்ணி என்னை நான் புரிந்து கொண்டால் தான் என்னுடைய நோக்கத்தை, இலக்கை நான் தீர்மானிக்க முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் பொருளுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், அந்த தேடலில் சரியான தேடலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சுயத்தை நான் சோதித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். முதல் காரியம் சொன்ன நான், சுற்றி பாருங்கள், லுக் அரவுண்ட். இரண்டாவது காரியம், சுயத்தை பாருங்கள், லுக் அட் யுவர் செல்ஃப். நம்மை நாமே சோதித்து பார்க்க, ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்வின் தேடல், சரியான பொருளுள்ள வாழ்வுக்கான தேடலினுடைய மூன்றாவது படிநிலையாக நாம் எந்த அடிப்படையில் நாம் தேட வேண்டும் என்று சொன்னால், சிலுவையை பாருங்கள், லுக் அட் த கிராஸ். சிலுவையை பாருங்கள். முதலாவது நான் சொன்ன குறிப்பு, சுற்றி பாருங்கள், லுக் அரவுண்ட். இரண்டாவது, சுயத்தை பாருங்கள், லுக் அட் யுவர்செல்ஃப். மூன்றாவது, சிலுவையை பாருங்கள், லுக் அட் த கிராஸ். ஒருவேளை இது கடைசி குறிப்பாக இருந்தாலும், இது சாதாரண அல்லது மதிப்பு குறைந்த குறிப்பு அல்ல. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், that we need to trust on God. நான் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போமாக. அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார், இப்பொழுது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் என்று சொல்லி அந்த எபிரேயர் நிருபத்தினுடைய ஆக்கியோன் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், நாம் பொறுமையோடு நம்முடைய ஓட்டத்தை ஓட நாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார், இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் என்று சொல்லுகின்றார். இயேசுவின் மீது நாம் கண்களை பதிய வைக்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். பதிய வைப்பது, கண்களை பதிய வைப்பது என்றால் என்ன, அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், அவர் மீது நம்பிக்கை வைப்பது. அதுவும் எந்த இயேசுவை குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், அவர் சிலுவையை
ஏற்றுக்கொண்ட இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள் என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வில் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்திருக்கின்றார். அந்த இயேசுவை அவர் கண் பதிய வைக்க சொல்லவில்லை, அவரை பார்க்க சொல்லவில்லை. மாறாக சிலுவையிலே அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர் தமக்காக, மற்றவர்களுடைய வாழ்வுக்காக தம்மையே பலியாக அவமானத்தையும் இழிவையும் ஏளனத்தையும் ஏற்றுக்கொண்ட இயேசுவை பாருங்கள், அவர் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி அங்கே அந்த நிருபத்தினுடைய ஆக்கியோன் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வின் தேடல் சரியான பாதையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த இயேசுவின் மீது நம்முடைய கண்களை ஏறிட்டு பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பாடுகளை, துன்பங்களை, இழிவுகளை, அவமானத்தை, கைவிடப்பட்ட சூழலை, வெறுமையை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்களும் நானும் கண்ணோக்கி வைக்க, அவர் மீது நம்பிக்கை வைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டார், சகித்துக் கொண்டார், அதை அனுபவித்திருக்கின்றார். பாடுகள் என்ன என்பது தெரியும், அவமானம் என்ன என்பது அவருக்கு தெரியும், கைவிடப்படுதல் என்பது என்ன எனக்கு தெரியும். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் தாங்கள் நிர்கதிகளாக நிற்கின்றோம், எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. குறிப்பாக இந்த கொரோனா தொற்று காலங்களில் பார்க்கின்ற பொழுது அநேக மக்கள் படித்திருக்கிறார்கள், வேலை வாய்ப்பில்லை, வேலையில் பணியாற்றி கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு வேலை இழப்பு இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இப்படி பல இன்னல்களுக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த சூழலிலே என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, நான் எந்த திசையில் பயணிக்க போகிறேன் என்று சொல்லி நாம் கலங்கி நிற்போம் என்று சொன்னால், let us trust God. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஏறெடுத்து தன்னுடைய இறைவேண்டல், தன்னுடைய தந்தையின் இடத்தில் அவர் ஏறெடுத்த இறைவேண்டல், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சுத்தத்தின்படி அல்ல உம்முடைய சுத்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி கடவுள் பேரிலே துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கூட தயாராக தன்னை அர்ப்பணிக்கின்ற அந்த மன்றாட்டை, மன உறுதியை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே. இன்றைக்கு வாலிபர்களாக நீங்களும் நானும் அந்த இயேசுவை ரோல் மாடலாக, அவரை நம்முடைய பற்றுறுதியின் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். யோசேப்பு தனக்கு வந்த எல்லா துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் சகித்துக் கொண்டார், ஏற்றுக்கொண்டார், அதை தாங்கினார் என்றால் அதற்கு காரணம் அவர் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கை, கடவுள் மீது வைத்திருந்த பற்றுறுதி. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? என்னுடைய வாழ்வின் தேடல் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கின்ற விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? தேவை சார்ந்திருக்கின்றதா அல்லது என் வாழ்வின் நங்கூரமாக அவர் இருக்கின்றாரா? நான் எந்த திசைக்கு நான் சென்றாலும் என் ஆண்டவர் எனக்கு காட்டுகின்ற திசையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையின் பயணத்தை நீங்களும் நானும் தொடங்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வில்லியம் கேரி என்கின்ற மனிதரை குறித்து நாம் அறிந்திருப்போம். அவர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு கல்கத்தா பகுதியில் வந்து திருப்பணி ஆற்றுகின்ற பொழுது 7 ஆண்டுகள் அவர் ஒரே ஒரு நபரை கூட கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர இயலவில்லை. அவர் ஒரு கட்டத்தில் மனமுடைந்து மன்றாடுகின்றார், ஒருவேளை உங்க அழைப்பை நான் தவறாக புரிந்து கொண்டேனா என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அவருடைய மகன் மரித்து போகின்றான், அவருடைய மனைவி மனநலம் பாதிக்கப்பட்டவராக மாறுகின்றார். அவருக்கு 7 ஆண்டுகளா ஒரே ஒருத்தரை கூட அவர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர முடியல. ஒருவேளை நான் நம்முடைய அழைப்பை தவறாக புரிந்து கொண்டு விட்டேனோ என்று சொல்லி அவர் மனம் கலங்குகின்றார். ஆனால் அதன் பிறகு அவர் கிறிஸ்துவுக்காக அநேக காரியங்களை செய்திருக்கின்றார். அவருடைய ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள், கடவுளத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் என்று சொல்லி தன் வாழ்வின் தாரக மந்திரமாக செயலாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நீங்களும் நானும் வாலிபர்களாக அல்லது எல்லா வயது தரப்பினரும் நாம் ஒரு தேடலிலே இருக்கின்றோம். பொருளுள்ள வாழ்வுக்கான தேடல். நாம் ஆண்டவர் பேரிலே சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் அவர் சொல்லுகின்றார், அந்த வசனம் சிலுவையோடு முடிந்து விடவில்லை, அவர் இப்பொழுது
கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவர் பாடுகளை துன்பத்தை ஏற்றதின் விளைவாக இப்பொழுது கடவுளின் மாட்சியிலே கடவுளோடு வலப்பக்கத்தில் அரியணையிலே வீற்றிருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் ஆண்டவர் விரும்புகின்ற நல்ல நிலைக்கு நாம் உயர முடியும் என்பதை ஆணித்தரமாக அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறது, பொருளற்ற வாழ்வாக என்னுடைய வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், முதலாவது சுற்றி பாருங்கள், லுக் அரவுண்ட். இரண்டாவது சுயத்தை பாருங்கள், லுக் அட் யுவர்செல்ஃப். மூன்றாவது சிலுவையை பாருங்கள், லுக் அட் த கிராஸ், and you will find the way in which you need to travel, the search in which you are in, you will find the right solution in your life. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்களும் நானும் குறிப்பாக இளைய தலைமுறையினர், இந்தியாவின் பெரும் பங்கு இருக்கின்ற இளைய தலைமுறையினர், இன்றைக்கு நாம் பொருளற்ற வாழ்வின் தேடலுக்குள்ளாக செல்லாமல் கடவுள் விரும்புகின்ற, கடவுளின் திருவுளத்தை விரும்புகின்ற பொருளுள்ள தேடலுக்குள்ளாக நீங்களும் நானும் செல்ல கடவுள் நமக்கு துணை செய்வாராக. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நாம் தலைகளை மூடி, கண்களை மூடி, தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் பார்ப்போம். நேற்று நின்று மாறாத ஜீவனுள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, எங்கள் திருச்சபையிலும் எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் சமூகத்திலும் எங்கள் இந்திய நாட்டிலும் இருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காகவும் பாதப்படியில் வருகின்றோம். வாலிப பருவத்தில் உன் படைப்பாளரை நினை என்று சொன்ன வண்ணமாக ஆண்டவரே, இந்த வாலிப பருவத்திலே நாங்கள் உண்மை நினைவு கூறுகின்ற பிள்ளைகளாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி பாராட்ட வேண்டும் ஆட்சியிருக்கின்றோம். பொருளுள்ள வாழ்வினுடைய தேடலுக்கு ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றீர். அந்த பொருள் தேடலிலே ஆண்டவரே, நாங்கள் சரியான திசையை கண்டுகொள்ள நீர் எங்களுக்கு உதவி பாராட்ட வேண்டும் ஆட்சியிருக்கின்றோம். சிலுவையில் அறையப்பட்டு வெற்றி வேந்தராக கடவுளின் வலது பாரசத்தில் அரியணையில் வீற்றிருக்கின்ற கிறிஸ்துவின் மீது ஆண்டவரை எங்களுடைய கண்களை பதிய வைக்க, உம்மீது எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் நம்பிக்கையை வைக்க நீர் எங்களுக்கு உதவி பாராட்ட வேண்டும் ஆட்சியிருக்கின்றோம். வாழ்வில் ஏற்படுகின்ற எல்லா இன்னல்கள், சோதனைகள், போராட்டங்கள் இவைகளின் மத்தியிலும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே மன உறுதியோடு பொறுமையோடு ஓட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் ஆட்சியிருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நாங்கள் விரும்புகின்ற நல்ல வாழ்க்கை வாழ எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் ஆட்சியிருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு இறை மக்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இறை மக்களை நீர் ஆசீர்வதித்தருளும். அவருடைய வாழ்வின் சூழல்களில் ஆண்டவரை நீர் இடைப்பட வேண்டும் ஆட்சியிருக்கின்றோம். எல்லா நன்மை நாளும் முடிசூட்டி பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சிறப்பு ஜெபத்தில் கடந்து செல்வோம். நாம் பல்வேறு காரியங்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக நமக்கு அண்மையிலே ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலை நாம் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதிலும் இந்த கோவிட்-19 பாதிப்பு அதிக அளவில் அறிந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்தியாவில் அதனுடைய எண்ணிக்கை அதிகமாக பரவுதல் தீவிரமாக இருப்பதாக நாம் அறிகிறோம். தற்பொழுது ஒருவேளை குறைந்து வந்தாலும் கூட முழுமையாக இது நம்மை விட்டு அகன்று போகும்படியாக, இந்த வைரஸ் தாக்குதலிருந்து மக்கள் பாதுகாக்கும்படியாக இந்த தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிற, மருத்துவ பணிகளில் ஈடுபட்டிருக்கிற மருத்துவர்களுக்காக, சேவைகளுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காக, முன்கள பணியாளர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கவனமாக நம்முடைய திருச்சபையிலே யாரெல்லாம் உடல்நலம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டு நல்ல சுகம் தரும்படியாக நாம் மன்றாடுவோம். கவனமாகவே நம்முடைய திருச்சபைகளுக்காக, திருச்சபைகள் மீண்டுமாக திறக்கும்படியாக, வழிபாடுகள் நடத்தும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும்படியாக, நம்முடைய பேராயத்துக்காக, பேராயருக்காக, பேராயத்துக்கு ஆயர்களுக்காக நாம் கொண்டாடுவோம். இப்பொழுது திருமதி சந்தியா அவர்கள் நம்மை சிறப்பு ஜெபத்தில் நடத்துவார்கள். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே,
அப்பா உமக்கு நன்றி 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 சுவாமி, நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றிக்கிறோம், வணங்குகிறோம் சுவாமி. ஆவியானவரே, எங்களை கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து கர்த்தாவே. ஆமாம் சுவாமி, இந்த நாளிலே இந்த மாலை வேலையிலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து சுவாமி உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ராஜா. எங்கள் ஆபத்தின் நாட்களிலே ஆண்டவரே கண்ணீரோடு வேதனோடு துக்கத்தோடு இருக்கும் போதெல்லாம் என் தகப்பனை நாங்கள் நோக்கி கூப்பிடும் போது என் ஆவி ஆனவர் சுவாமி நீர் எங்களோடு இருந்து எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி கொடுத்தீரே. அப்படியாய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பொல்லாத நோயின் மத்தியிலே கூட ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பாதுகாத்து ஆண்டவரே நீர் வழி நடத்தி வந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமா ராஜா கர்த்தாவே, அப்பா இதற்காக கர்த்தாவே பாடுபடுகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் கர்த்தாவே நீர் சுவாமி இந்த ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க முடியுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த கொரோனாலே பாதிக்கப்பட்டு தனிமையாய் இருந்து கர்த்தாவே ஹாஸ்பிட்டலிலும் வீட்டுகளிலும் கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய கிருபை வல்லமை இறங்க முடியுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீர் இறங்கும், உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் தகப்பனே. நாங்கள் கண்ணீரின் வேலையில கூப்பிடும் போது கர்த்தாவே எங்களுக்கு நீர் ஆண்டவரை குடர் கொடுக்கிற தேவன் சுவாமி, சுகம் கொடுக்கிற தேவன் ராஜா. உம்முடைய வல்லமுள்ள கரம் கர்த்தாவே அப்பா உம்மை காண செய்கிற ஒவ்வொருத்தரும் மேலும் கர்த்தாவே நீர் இறங்கத்தக்க முடியுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எவ்வளோ மரணங்கள், எவ்வளோ குரல்கள் ராஜா, எவ்வளோ பயங்கள், எவ்வளோ திகில்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்து எங்களை நீர் பாதுகாத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எவ்வளோ சிறு பிள்ளைகள், வாலிபர் பிள்ளைகள் பெற்றோரை இழந்து தகப்பனை இழந்து தாயை இழந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே உம்முடைய ஆறுதல் இந்த நேரிலே இறங்க முடியுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் இறங்கும், நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். எலியாவின் ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்பட்டது போல கர்த்தாவே நாங்கள் ஒன்று கூடி இந்த நேரத்திலே நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. நீர் மனம் இறங்க முடியுமாய் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக மனம் இறங்க முடியுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஏனோ தானம் என்று நாங்கள் ஜெபிக்காதபடி உள்ளத்தில் ஆழத்திலிருந்து எங்கள் கண்ணீரோடு வேதனையோடு நாங்கள் ஜெபிக்கும் போது தாப்பா நீர் ஆண்டவர் எங்களுக்காக இறங்கும் சுவாமி, இறங்கும் ஆண்டவரே. வேலையை இழந்து ஆண்டவரே ஆமா சுவாமி கடனும் பிரச்சனைகளும் வேதனைகளும் இருக்கும் போது கர்த்தாவை உம்மை நோக்குகிறார் ராஜா, உம்மை கூப்பிடுகிறார்கள் தகப்பனே. நீர் இறங்க முடியுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா தீர்க்க தரிசிகளுக்காகவும் அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே பாஸ்டர்மார்களுக்காகவும் இந்த வேலையில் உம்முடைய பாதத்திலே தாழ்த்துக்கிறோம். எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிற ராஜா. என்னென்ன வேதனையிலே துக்கத்திலே பாரத்திலே கண்ணீரோடு உம்மை கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொருத்திற்கும் கர்த்தாவே இந்த நாளில் நீர் விடுதலை தந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் என் தேவ சமாதானம் இறங்கத்தக்க முடியுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தைய பாக்கியத்தும் ஆண்டவரே, திருமணாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் வேதனைகள் நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மரண தழுவாரில் இந்த வேலையிலுமே கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கர்த்தாவே நீர் இறங்கத்தக்க முடியுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் இறங்கும், நீர் நல்லவர் 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 சுவாமி. ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரப்பா. நாங்கள் ஒன்று கூடி இந்த ஆபத்து நாட்களில் நோக்கி கூப்பிடும் போது இந்த பொல்லாத நோயை என் தேசத்திலிருந்து ராஜா நீர் முற்றிலும் விலக்கி பாதுகாக்க போறே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மூணாவது அலை என்று சொல்லுகிறார் கர்த்தாவே, அது ஒன்றும் வராதபடிக்கு எந்த குழந்தைகளை பாக்கிய தொடாதபடிக்கு என் தேவனா கர்த்தர் நீர் மனம் இறங்கி உம்முடைய ஆண்டவரே நீர் இறக்க முடியும் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய வஸ்திரை தொட்டவுடன் சுகம் பெற்ற அந்த மகளை போல நாங்கள் ராஜா உம்முடைய வல்லமையின் தேசத்தின் மேல் இறங்கி சுவாமி நீர் ஆண்டவரே முழுவதும் ஆண்டவரே இந்த நோயை நீர் நீக்கி போட போறதுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. மீண்டுமாக கர்த்தாவே இந்த மாலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபத்தையும் கண்ணீரையும் வேதனையும் துக்கத்தையும் நீர் ஆண்டவரே சமாதானப்படுத்துங்க. தேவ சமாதானம் இறங்கட்டும். என் தேசத்திலே ஆண்டவரே நல்ல ஒரு முதலமைச்சரை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே அவருக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே என் தேசத்துக்கு நல்ல செழிப்பாக செய்ய என் தேவனீர் கிருபை செய்யும். நீ என் தேசத்தை வழி நடத்தும். இனி எந்த பொல்லாத கிரியையும் தேசத்தை தொடாதபடிக்கு உம்முடைய வல்லமுள்ள கரம் என் தேசத்தை மக்களை ஒவ்வொருவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. நீரே ஆசீர்வாதம் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் மேல் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். திருமண அறிக்கை. தென்னின் திருச்சபை சென்னை பேராயும் சைதாப்பேட்டை குருசேகரம் மேற்பரைய சாலையை சேர்ந்த திரு PN மோகனன், திருமதி மேகி சாந்தகுமாரி என்புடைய மகள் செல்வி மஞ்சு பிரியதர்ஷினி என்பவரும், தென்னின் திருச்சபை சென்னை பேராயும் மடிப்பாக்கம் தூய மார்க்காலத்தை சேர்ந்த திரு ஆறுமுகம், திருமதி கஸ்தூரி என்பவருடைய மகன் செல்வன் சரத் என்பவரும் திருமணத்தில் இணைக்கப்பட்டு நான் சபையாருக்கு அறிவிக்கிறேன். இந்த இருவரும்
இந்த திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாது நியாயமான காரணம் தடை தெரியுமானால் சபையின் ஆயருக்கு எழுத்தின் வாய் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. தென் திருச்சபை சென்னை பேராயும் சேதப்பட்ட குருசேகரம் மீட்பர் ஏசாலத்தை சேர்ந்த திரு குருமூர்த்தி திருமதி பார்வதி என்பவருடைய மகன் செல்வன் ஆர்ஜி பிரகாஷ் என்பவரும் தென் திருச்சபை சென்னை பேராயும் மத்திய தாம்பரம் குருசேகரம் மீட்பர் இயேசு ஆலயத்தை சேர்ந்த திரு கே நேசகுமார் திருமதி செல்வகுமாரி என்பவருடைய மகள் செல்வி என் மோனிஷா என்பவரும் திருமணத்தில் இணைக்கப்படுகிறார் சபையாருக்கு அறிவிக்கிறேன். இந்த இருவரும் இந்த திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாது நியாயமான காரணம் தடை தெரியுமானால் அது சபையின் ஆயருக்கு எழுத்தின் வாய் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. தென் திருச்சபை சென்னை பேராயும் சேதப்பட்ட குருசேகரம் மீட்பர் இயேசு ஆலயத்தை சேர்ந்த திரு டி ஜான்சன் ஜெயக்குமார் திருமதி திலகவதி என்பவருடைய மகள் செல்வி ஜே எலன் கிறிஸ்டினா ராஜகுமாரி என்பவரும் தென் திருச்சபை திருநெல்வேலி பேராயும் சாம்பவர் வடகரை குருசேகரம் சுந்தரபாண்டியபுரம் கிறிஸ்து ஆலயத்தை சேர்ந்த திரு ஆர் ஜெயக்குமார் திருமதி வேளாங்கண்ணி என்பவருடைய மகன் செல்வன் ஜே அஸ்வின் ராஜ் என்பவரும் திருமணத்தில் இணைக்கப்பட்ட சபையாருக்கு அறிவிக்கிறேன். இந்த இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாது நியாயமான காரணம் தெரியுமானால் அது சபையின் ஆயருக்கு எழுத்தின் வாய் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். என்னை நேசிக்க நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக அந்த மகிழ்ச்சியான நாளின் காலை வைக்கிறோம். இந்த வாரத்தில் இந்த திருமண அறிக்கையில் பெயர் வாசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் கர்த்தாவே, கர்த்தர் வீட்டை கட்டுகிற இந்த விதத்தில் வாசிக்கிறோம். அப்படி இல்லத்தை கட்டுகிற ஆண்டவர் இந்த அருமையான பிள்ளை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தாவே, இந்த அருமையான பிள்ளை ஒவ்வொருவரையும் திருமணத்துக்கு என்று தகுதிப்படுத்த ஆயத்துங்க தாவே. குறிப்பாக அவருடைய பெற்றோரை ஆசிர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே திருமண காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய வழிநடத்தல் விடுமாஜ் உங்க தாவே. தெய்வ நன்மைகளை அருமையான இந்த பிள்ளைகளுக்கு நீர் வழங்கி அவளை ஆஸ்வதிக்கவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றும் பிதாவே, ஆமென். இப்பொழுது திருச்சபையின் செயலர்கள் திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை அறிவிப்பார்கள். திருச்சபையின் அறிவிப்புகள். இயேசு கிறிஸ்துவின் இணையநாமத்தினால் நம்முடைய ஆலய வழிபாடு காணொலி மூலமாக நடைபெறுகிறது. இதில் பங்கு பெறுகிற திருச்சபையாருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆலய ஆராதனையில் தேவ செய்தியை அளித்த ஆயர் அருள் திரு சி சாமுல் ஜெபக்குமார் அவர்களுக்கு திருச்சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த மாதம் சந்தா காணிக்கைகளையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் உற்சாகமாக நம் ஆலயத்திற்கு படைத்த திருச்சபையாருக்கு ஆயர் மற்றும் சேகரக்குழு சார்பாக நன்றிகளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விவரம்: 18/6/2021 முதல் 25/6/2021 வரை ஸ்தோத்திர காணிக்கை 6700, மாத சந்தா 41,575, நற்செய்தி பணி 4230, ஏழைகள் நிதி 5560, ஆயர் இல்ல கட்டிட நிதி 5410, ஆண்கள் ஐக்கிய சங்க நிதி 2110, பெண்கள் ஐக்கிய சங்க நிதி 2300, இளைஞர் ஐக்கிய சங்க நிதி 2070, ஞாயிறு பள்ளி நிதி 2665, கல்லறை தோட்ட நிதி 2710, விடுதி மற்றும் கல்வி உதவி நிதி 3690, கிராம ஊழிய நிதி 4755, திருமண அறிக்கை கட்டணம் 1000, வழிபாட்டு காணிக்கையாக 1000, அர்ப்பின் பண்டிகை 2018 மற்றும் 2019 ஏல பாக்கி வரவு 6200, விசுவாச திருவிழா காணிக்கை 2000, கல்லறை கட்டணம் 10,000, ஆக மொத்தம் ரூபாய் 1,03,975 என்பதை நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்தநாள் காணும் அன்புக்குரியவர்கள்: ஜூன் 27 ஏ எலிசர் வினோத்குமார், ஜே ஜோயல் சாம். ஜூன் 28 மஞ்சு பிரியதர்ஷினி, எஸ்டி ராபின், சி டெபரால் ஜெனிஃபர்,
திரவியராஜ், டி மேரி சுசைனா, சாமுவல் செல்வகுமார், கே ரெபேக்கால், கே குளோரி ஸ்டெல்லா மார்கரெட், ஜூன் 29 எல் ஐசக் குமார், பால் இமானுவேல், டி அகஸ்டின், டிஜே ஜி கிறிஸ்டினா ரத்னலீலா, ஜோஸ்வின் பிரைனர், ஜூன் 30 பி சரளா எஸ்தர், ஆர் ஜோன்ஸ், சகரியா மோசஸ், சித்ரா, ஆர் திஜோஸ் பெபின், பி சோஃபியா. ஜூலை 1 லில்லி தெரசா, ஜாஸ்மின் ஜெயசிங், லிடியா ஜெனிஃபர் தேவகிருபை, சாந்தி எலிசபெத், ஜூலியட் சார்லஸ், எம் சுகந்தா குமாரி. ஜூலை 2 ஐயன் ஃப்ளாரன்ஸ், ஏஎம் சந்தோஷ்குமார், பி வில்லியம், அனிதா ஜூலியட். ஜூலை 3 சாந்தி அருள், சைலஸ் ஜான், சக்கரவர்த்தி, ஆண்டனி எர்னன்வெல், எஸ் மேரி, டாஃபின் கசியா. இந்த வாரம் திருமண நாள் காணும் தம்பதியர்கள். ஜூன் 29 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எஸ் சாம்சன் பிரேம்குமார், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சிஇ சஞ்சய். ஜூலை 2 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி அகஸ்டின், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஒய் ஜான்சன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சார்லஸ் தேவசாயல். ஜூலை 3 மிஸ்ஸஸ் அண்ட் ரெவரண்ட் டி பால் ஜேசுதாஸ். பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனநாமத்தில் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் நம்முடைய திருச்சபையில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற திருச்சபை அங்கத்தின் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். கடந்த ஆண்டவர்கள் பாதுகாத்து வந்தார். தொடர்ந்து இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர்கள் நல்ல சுகத்தை பெறத்தள்ளும்படியாக அவர்கள் ஆசீர்வாதமோடு வாழும்படியாக நாம் ஜெபிப்போம். அதற்கு முன்னதாக திருச்சபையின் சார்பாக ஒரு வாழ்த்து பாடல் பாடப்படும். அதனைத் தொடர்ந்து நாம் அவளுக்காக நாம் சிறப்பு மன்றாட்டை எடுப்போம். வாழ்த்துகிறோம் முழு மனதுடன் மகிழ்ச்சியுடன் மீட்பர் இயேசு ஆலயத்தின் சபையோராய் ஒன்றாக கூடி தேவனருள் பெற்றிடவே ஆசீர்வாதம் பெருகவே தேவனருள் பெற்றிடவே ஆசீர்வாதம் பெருகவே பிறந்த நாள் காணும் உங்கள் அனைவரையும் மணநாள் கூறும் உங்கள் இருவரையும் பிறந்த நாள் காணும் உங்கள் அனைவரையும் மணநாள் கூறும் உங்கள் இருவரையும் வாழ்த்துகிறோம் முழு மனதுடன் மகிழ்ச்சியுடன் மீட்பர் இயேசு ஆலயத்தின் சபையோராய் ஒன்றாக கூடி தேவனருள் பெற்றிடவே ஆசீர்வாதம் பெருகவே தேவனருள் பெற்றிடவே ஆசீர்வாதம் பெருகவே. அன்பின் தந்தையே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நேசிக்கின்றோம். இந்த வாரத்தின் திருச்சபையில் பிறந்த நாளை கொண்டாடுகிற திருச்சபை அங்கத்தினருக்காக ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற திருச்சபையின் தம்பதியருக்காக ஜெபிக்கிறோம். அசுத்தாவே, கடந்த ஆண்டு முதலும் இந்த அன்மையான பிள்ளையை பாதுகாத்து சுகத்தா குறிப்பாக இப்படிப்பட்ட இந்த பெருந்தொற்று காலத்தில் ஆண்டவரே நீர் அந்த பிள்ளைகளை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து சுகத்தா தொடர்ந்து இந்த புதிய ஆண்டு ஆசிர்வத்தாரும். இந்த புதிய ஆண்டில் கூட அவருடைய தனிப்பட்ட வாழ்விலே குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்களை அலட்சித்தமாக இருக்கிறோ அவற்றை அருள்வாங்க எங்கள் தாவே. இந்த அருமையான பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் ஆசீர்வாதங்கள் பெற்று அநேக மக்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக விளங்க கிருவிதாங்க தாவே. நிறைவான நன்மைகளை கிருபைகளை அவர்களுக்கு வழங்கினீர். அவளை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழி என்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் மீண்டுமாக கீர்த்தனையில் 333வது பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 333, எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கு எழில் மாட்சிமை வளர் வாலிபரே என்ற பாடலை பாடுவோம். இந்த வேளையில் ஒருவேளை நீங்கள் காணிக்கை படைக்க விரும்பினால் நீங்கள் உங்கள் இல்லத்தில் அந்த காணிக்கை எடுத்து வைத்து அதை அர்ப்பணிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலயம் திறக்கிற போது அந்த காணிக்கை கொண்டு வந்து ஆலயத்தில் படைக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
ஜெபம் செய்வோம். எங்களை எல்லாம் நேசிக்கிற எங்கள் பரம தந்தையே, இந்த மகிழ்ச்சியான நாளின் காலையில் வைக்கிறோம். இதனாலே கூட நாங்கள் உடைய ஆலயத்தில் ஒன்று கூடி உம்மை வழிபட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த காணொலி வாயிலாக நாங்கள் உம்மை வழிபடும்படியாக, உம்மை போற்றி பாடும்படியாக, உம்முடைய திருமறை வசனங்களை தியானிக்க முடியாது கொடுத்த அருமையான நாளுக்கு நன்றி தாவே. நாங்கள் கேட்ட இறை செய்திக்காக ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துங்க தாவே. ஆண்டவரே, செய்தி அளித்த ஆயிரம் ஆசிர்வதியும். அந்த செய்தியை கேட்ட நாங்கள் அந்த செய்தியின்படி நாங்கள் வாழ முடியாத ஒரு கிருபைத்தனமாக எங்கள் தாவை குறிப்பாக திருச்சி மக்கள் ஓரியும் ஆசுங்க தாவே. அனைத்து மக்களும் நல்ல உடல்நலத்தோடும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க முடியாத கிருபைத்தாரும். குறிப்பாக ஆண்டவரே, இந்த COVID-19 செகண்ட் வேவினாலே அநேக மக்கள் பெரிய பாதிப்பு கூடாது நிறந்துக்க தாவே. ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவர் மக்கள் அப்படிப்பட்ட பாதிப்பிலிருந்து மக்கள் விடுதலையாகவும், ஆண்டவரை எந்த விதமான அச்சுறுத்தல் பயம் இல்லாதபடி மக்கள் மகிழ்ச்சியோடு சுதந்திரமாக வாழ முடியாத சூழ்நிலை எங்கள் தாவை. தொடர்ந்து இந்த வழிபாட்டில் பங்கேற்ற பிள்ளைகளோடு ஆசுங்க தாவே. எங்கள் திருச்சபையில் கூட யாரெல்லாம் பலனத்தோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருக்கும் நல்ல சுதந்திரமாக எங்கள் தாவே. தொடர்ந்து ஒவ்வொருக்கும் நிறைவான நன்மைகளை குருவைகளை வழங்கி நீர் அவளை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன். கடவுளுக்கும் உள்ள கிருபைக்கும் பாதுகாவலுக்கும் இறையாசங்கள் ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாக்களுடைய அன்பும் பரிசுத்தாவினைக்கும் வாழ்த்துதலும் நம்மரோடும் இன்றும் இருசா கனத்துப்பதாக. ஆமேன். இந்த வழிபாட்டுக்கு நிறைவாக மங்கள கவிகளில் 4வது பாடலை பாடுவோம். பரமண்டலத்தில் உள்ள வானோர் நீங்கள் பக்தியாய், இந்த பூமி எங்கும் உள்ள மன்னோர் நீங்கள் களிப்பாய், துதியுங்கள் துதியுங்கள் பிதா சுதன் ஆவியே என்ற பாடல் நாம் பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரது ஆவியோடு இருப்பாராக. நாம் அனைவரும் சமாதானத்தோடு கடந்து செல்வோம்.